ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நேற்று நிறைய பேர் இந்த ட்ராமாவை ஸ்டாப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருந்தீங்க. எல்லாத்தையுமே நான் படிக்க தான் செஞ்சேன். நான் வியூஸ் சரியாக வரலையே, ஏன் போர் அடிக்குதா அப்படின்னு தான் கேட்டேனே தவிர இந்த ட்ராமாவை ஸ்டாப் பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. ஸோ அதனால் யாரும் கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இந்த ட்ராமா டெய்லியுமே நான் அப்லோட் பண்ணிடுவேன். சரி வாங்க, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட சீமாவுக்கு காலில் பயங்கரமாக அடிபட்டிருக்கும். அந்த ஃபங்க்ஷன்லேயும் சீமா ரோகிணி 2 பேரும் அழகாக வின் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அவார்டும் கொடுப்பாங்க. ஸோ அந்த சந்தோஷத்தோடையே சீமாவை பிரேம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் அவளுக்கு காலுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு, நீ இங்கேயே உட்காரு, உனக்காக நான் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ பிரேம், உங்களுக்கு எப்படி சமைக்க தெரியும் அப்படின்னு கேட்டால், எனக்கு எல்லாம் தெரியும், நீ இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டி கிச்சனுக்கு போகிறான். அங்கே போனால் அவனுக்கு எப்படி சமைக்கிறதுனே தெரியல. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அப்பதான் சீமா வரா. நான் தான் சொன்னல, உங்களுக்கு எது செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஐடிங்க நானே செய்யறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ நீ எது செய்ய வேணாம், நீ எப்படி செய்யணும்னு சொல்லு, நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இவனும் அவளுக்காக ஆசையா சமைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளோட கால் ரொம்ப வலிக்குது. டக்குன்னு என்ன பண்றா, அலைக்கா அவளை தூக்கிட்டு போய் சோஃபால உட்கார வைக்கிறான். 2 பேரும் ரொம்ப நெருக்கமா பார்த்து பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட பிரேம் அவளோட காலை வேற பிடிச்சிட்டு இருக்கானா. அப்ப கரெக்டா பாட்டிலாம் வந்துருது. பாட்டி அப்படி செம காண்டா பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு பயங்கரமா வயிறு எரியுது. இவ என்னடா சரியான பொண்டாட்டி தாசனா இருக்கானா, பொண்டாட்டியோட காலை பிடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. உடனே பிரேம் இதை கவனிச்சுட்டு என்ன பண்றான், அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு போறான். அப்பதான் பாட்டி பிரேம் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஐயோ என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கும்போது, நீ நல்ல வேலை சீமாவை முன்னாடியே இங்க அழைச்சிட்டு வந்துட்ட. ஏன்னா அவளோட காலில் வேற அடிபட்டு இருக்குல்ல, நீ அவளை நல்லா பார்த்து பண்ணி எனக்கு தெரியும், நல்லதுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி மாத்தி பேசுது. உடனே ரோகிணி என்ன பண்றா, சீமா ரூமுக்கு அழைச்சிட்டு போயிடுறா. பாட்டி ரூமுக்கு போயிட்டு அப்படி கான்ல அப்படி புலம்பிட்டு இருக்கு. பாத்தியா அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவுல அந்த சின்ன பாட்டி வேற நல்லா கொளுத்தி போட்டு ஏத்தி விட்டுட்டு இருக்கு. இந்த பாருங்கக்கா, பிரேம் இவ்வளவு மாறிட்டா பாத்தீங்களா, சீமாவோட அப்படியே முந்தானிய சுத்திக்கிட்டே அலையிறா, சரியான பொண்டாட்டி தாசனா ஆயிட்டா, என்னக்கா இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனாலதான் எனக்கு அவ்வளவு கோவம் வருது அந்த சீமா மேல. நம்மளோட பேர பசங்களை அவ நல்லா ஏமாத்துறா, மயக்கிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கோவத்துல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க சீமா ரோஹிணி 2 பேரையும் தான் காட்டுறாங்க. ரோஹிணி அந்த அவார்டை கையில வச்சுட்டு, அக்கா இந்த அவார்டு உனக்கு தான் சொந்தம், நீ தான் உன் காலில் அடிபட்டும் கூட கொஞ்சம் கூட கிவ் அப் ஆகாம நீ அழகா விளையாண்டு ஜெயிச்சுட்ட, ஸோ அதனால இந்த அவார்டு உனக்கு தாக்கா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசையா கொடுக்குறா. அப்பதான் ரோஹிணி சொல்றா, இல்ல இல்ல நான் வலிச்சாலும் நான் ஆடினாலும் நீ தான் கொஞ்சம் கூட டயர்டே ஆகாம ஃபுல்லா எனர்ஜியா ஆடிட்டு இருந்தா, இது உனக்கு தாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி அவார்டு உனக்கு தான் சொல்லிட்டு இருக்காளுங்க. இது எல்லாத்தையுமே சித்தார்த்து பிரேமும் பார்த்துட்டு, கொஞ்சம் நிறுத்துங்கப்பா, 2 பேருமே இந்த அளவுக்கு பெருந்தன்மையாலாம் இருக்கக்கூடாது, இந்த அவார்டு வாங்கினதுக்கு நீங்க 2 பேருமே தான் காரணம், அதனால இது 2 பேருக்கும் பொதுவான அவார்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அதையும் ஏத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பாக்குற பாட்டிக்கு கடுப்பாகுது. இவளுங்க 2 பேரையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க ரோஹிணி என்ன பண்றா, வேலைக்கார வாங்கிட்டு வந்த எல்லா ஜாமானையும் எடுத்து வச்சு ஒண்ணு எடுத்து வச்சிட்டு இருக்கா. கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு, அப்பதான் அன்னைக்காரிங்க 2 பேரும் வேணும்னு இவகிட்ட வெறுப்பேத்தி வம்பிழுக்கிறாளுங்க. ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல ரோஹிணி கோவப்படுறா. அப்பதான் சீமா தடுக்கிறா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னக்கா எப்ப பார்த்தாலும் நீ என்னையே சொல்லிட்டு இருக்க, அவங்க வேணும்னே என்கிட்ட வெறுப்பேத்துறாங்க அப்படின்னு சொல்ல, நீ கொஞ்சம் பொறுமையா இருமா, பொறுமையா இருந்தா நம்மள நல்லவங்கன்னு தான் சொல்லுவாங்க, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாகுங்கிற மாதிரி அவன் நல்ல விதமா பேசிட்டு இருக்கா. அதோட அங்க பார்த்தா அன்னைக்கு நைட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. நார்த் சைட்ல இந்த ஃபங்க்ஷன் ரொம்பவே ஃபேமஸா இருக்கும். அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, இந்த மாதிரி விரவெல்லாம் வச்சு ஒரு நெருப்பு மாதிரி மூட்டி அதை எரிச்சு விடுவாங்க. அப்புறம் எல்லாரும் ஜோடி ஜோடியா அதுல எதையாவது ஒன்று தூக்கி போடுவாங்க. ஸோ அவங்க மனசுல ஒன்று நினைச்சுப்பாங்க, அதை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதை வட்டமா ஒத்தொத்தவங்களா சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் அந்த மாதிரி அந்த ஹோல் பரத்வாஜ் ஃபேமிலியில் உள்ளவங்களுமே அதை பண்ணிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் ஆட்டம் பாட்டு கொண்டாட்டம் தான், எல்லாரும் ஜாலியா டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பிரேம் சீமா, இன்னொரு பக்கம் சித்தார்த் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியா டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஹிணிலாம் சித்தார்த்தோட காலெல்லாம் மிதிக்கிறா விளையாட்டுல. அவங்க 2 பேரும் அவ்வளவு ஜாலியா இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற பாட்டிக்கு என்னடா அது, என்ன பண்ணாலும் இவளுக்கு 2 பேரையும் பிரிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச உடனே ரொம்ப டயர்டாகி ரோஹிணி உட்கார்ந்துருப்பாளா. அப்ப வேணுனே பாட்டி இவள்கிட்ட ஏத்தி விடுற மாதிரி பேசுது. பாவம்
ஆமாம்மா, நீ இன்னைக்கு ஃபுல்லா நீ தான் வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ண. ஆனா உன் அக்கா வந்து ஜாலியா வந்து பிரேம் கூட தானே இருந்துட்டு இருந்தா. நீ தான் இந்த வீட்டோட நல்ல மருமக, யோசிச்சுக்க அப்படிங்கிறீன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏத்தி வித மாதிரியே பேசிட்டு போதா. இவளும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. அப்ப கரெக்டா சீமாவும் வரா. பட் இருந்தாலும் வந்து சீமாவு கிட்ட ரொம்ப நல்ல விதமா பேசும்போது ரோஹிணிக்கு பெருசா எதுவும் தெரியல. இவங்க ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நம்ம அக்காவை பத்தி நமக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து அதெல்லாம் கண்டுக்காம தான் இருக்கா, நார்மலா பேசிட்டு. அப்பதான் வந்து பாட்டி என்ன பண்ணுது, கிரிமினலா யோசிச்சு அன்னிக்காரிங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு சீமா ரோஹிணியை பிரிக்கணுங்கிறதுக்காக ஒரு பிளான் வந்து சொல்லிட்டு இருக்கு. அது என்ன பிளான் அப்படின்னா, இந்த மாதிரி நாளைக்கு ரோஹிணியை வந்து தனியா வந்து எல்லாருக்கும் சமைக்க சொல்லுவோம். அதே அந்த நேரத்துல சீமாவை வந்து நம்ம பிஸியாவே வச்சுப்போம். ரோஹிணிக்கு அவ ஹெல்ப்பே பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் நடக்கும்போது ரோஹிணி ஆட்டோமேட்டிக்கா வந்து சீமா மேல கோவப்படுவா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிளான் போட, அதோட அடுத்த நாள் ஆகுது. நம்மளோட ரோஹிணி கிச்சன்ல இருக்கா. அப்ப அன்னிக்காரிங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு பெரிய லிஸ்டையே கொடுக்குறாளுங்க. இந்த பாரு ரோஹிணி, இன்னைக்கு ஃபுல்லா நீ தான் வந்து எங்க எல்லாருக்கும் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாளுங்க. இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நம்ம எப்படி தனியா எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க வந்து சீமா வரா. ஐயா, அக்கா வந்துட்டாங்க, அக்காட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ போறா. அப்ப பார்த்தா அன்னிக்காரிங்க வந்து இந்த மாதிரி பாட்டி வந்து உன்னை கூப்பிடுறாங்க சீமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் வேற வழியே இல்லாம மாடிக்கு போறா. அங்க பார்த்தா எல்லாரும் ஃபேமிலியோட பட்டெல்லாம் விட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீமா வந்து யோசிச்சிட்டே இருக்கா, ஐயோ ரோகிணி என்ன பண்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து பாட்டி வந்து இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் எடுத்து போய் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு மேல ஒன்னா வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. சீமாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப கரெக்டா வந்து ரோகிணி வந்துடுறா. அக்கா, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்ன, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பட்டம் விட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பிரேம் சீமா, அதுக்கப்புறம் சித்தார்த் ரோஹிணி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து என்ன ஆகுது, இன்னொன்னு பக்கம் ஜோடி மாறிடுது. ரோஹிணி வந்து பிரேம் பக்கத்துல போயிடுறா, சீமா வந்து சித்தார்த் பக்கத்துல போயிடுறா. இப்ப யாரு ஜெயிக்கலான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பட்டம் விடுறாங்க. ஸோ இதெல்லாம் பாக்குற பாட்டிக்கு கடுப்பாகுது. ஜோடி வேற மாறி இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் வேற கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகி பார்த்துட்டு இருக்கு. அப்பதான் சின்ன பாட்டிட்ட சொல்லிட்டு இருக்கு, இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான சம்பவம் இருக்கு. கண்டிப்பா ரோகிணி வந்து சமையல்ல சொதப்பி இருப்பா. இந்த கோவம் எல்லாமே வந்து சீமா மேல திரும்ப பாரு, அக்கா நமக்கு ஹெல்ப்பே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்டிப்பா கோவப்படுவா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து எல்லாரும் சாப்பாடு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இங்க ரோஹிணி சித்தார்த் தான் ஃபர்ஸ்ட் வராங்கல்ல. அப்ப வந்து ரோஹிணி சொல்லிட்டு இருக்கா, பாத்தீங்களா நான் லக்கி சாம்பியன் வந்து நீங்க வந்து ஓவரா வந்து மட்டம் தட்டினீங்களா, அதனாலதான் நான் பிரேம் மாமா பக்கத்துல நின்னுக்கிட்டேன், அதனால அவர் தான் வின் பண்ணாரு. நான் எங்க இருக்கணும் அங்கதான் வின் பண்றவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விருப்பத்தை. ஓ அப்படியா தாயி, ஓகேமா அப்படிங்கிற மாதிரி இவனு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பசியில சாப்பிடறதுக்கும் வந்துடுறாங்க. நம்மளோட ரோஹிணி தான் எல்லாருக்கும் ரொம்ப ஆசையா பரிமாறிட்டு இருக்கா. அப்ப வந்து பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இவளோட சாப்பாடை எல்லாரும் பழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டோம், அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கு. எல்லாரும் சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரோட முகமும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. பாட்டிக்கு உள்ளுக்குள்ள செம்ம சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.